அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இது 12ஆம் வகுப்பு. நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அல்லாஹ் எப்படி எல்லாம் அறிஞ்சிக்கலாம் நம்ம பார்த்தோம். 2 விதமா அறிஞ்சிக்கலாம்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்க்கிறது வழியாக அல்லாஹ் எப்படி எல்லாம் படைச்சிருக்கான், வானம், பூமி, சந்திரன், சூரியன் எல்லாத்தையும் அவன் படைச்சிருக்கான், எவ்வளவு அழகா படைச்சிருக்கான், அது வழியாக பார்க்க 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 அல்லாஹ்வை அறிஞ்சிக்கலாம் நம்ம பார்த்தோம். 2வது குர்ஆனின் வழியாக நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்கலாம்னு பார்த்தோம். குர்ஆன்லயே 5 விதமான வசனங்கள் இருக்கு. அதன் மூலியமாக நம்ம அல்லாஹ் நல்லா அறிஞ்சிக்கலாம் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அவனை பற்றி அவனே அறிமுகம் செய்யக்கூடிய வசனங்கள். அந்த வசனங்கள் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு அல்லாஹ் பார்க்கிறான்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ பார்க்கிறான்னு சொல்லும் போது நம்ம கேள்வி கேட்கும் போது எதை பார்க்கிறான், எப்படி பார்க்கிறான், பார்த்து என்ன செய்ய போறான், இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விகள் கேட்க 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 அல்லாஹ் இன்னும் நல்லா ஆழமா நம்ம அறிஞ்சிக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். 2வது அல்லாஹ் வணங்க சொல்லி கட்டளையிடக்கூடிய வசனங்கள் மூலியமாக அல்லாஹ் அறிஞ்சிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ இதுலயும் கேள்விகள் கேட்கணும். எதுக்கு வணங்குறோம், வணக்கத்திற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விகள் கேட்க 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 நம்மளுக்கு நிறைய பதில்கள் வரும். அதன் மூலியமாக நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். 3வது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஏவல் வசனங்கள் மூலியமாக நல்லது செய்ய சொல்றான், கெட்டது செய்ய சொல்றான். இதன் வழியாக நம்மளுக்கு அல்லாஹ் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் எவ்வளவு நல்லவன், நம்மளுக்கு நல்லதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கான், கெட்டதெல்லாம் நம்மள தடுத்திருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு இன்னும் ஆழமா அல்லாஹ் அறிஞ்சிக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். 4வது அல்லாஹ் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குறான். எப்படியாப்பட்ட சொர்க்கம்? நிரந்தரமான சொர்க்கம். யாருனாலையும் அந்த மாதிரி கூலி வழங்கவே முடியாது. அப்போ அல்லாஹ் எவ்வளோ ரஹ்மத்தானவன், எவ்வளோ நம்மள நேசிக்கிறான்னு சொல்லி அதன் வழியாக நம்மளுக்கு புரியுதுன்னு நம்ம பார்த்தோம். 5வது அல்லாஹ் கெட்டவர்கள், தீயவர்களுக்கு நரகத்தை கொடுக்கிறான். அதுவும் எப்படியாப்பட்ட நரகம்? நிரந்தரமான நரகம். சோ அதன் வழியாக அல்லாஹ்வுடைய கடுமை எவ்வளோ, அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அல்லாஹ்வை எவ்வளவு அளவுக்கு அஞ்சணும்னு சொல்லி நம்மளுக்கு புரியும்னு சொல்லி நம்ம அந்த வசனங்கள் மூலியமாக அல்லாஹ் அறிஞ்சிக்கலாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சிக்கிறத பத்தி தான் இன்னும் ஆழமா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு ஆழமா உள்ள நம்மளுக்கு இறங்குதோ அவ்வளோ ஆழமா நம்ம அல்லாஹ்வை நேசிக்க கூடியவங்களா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களா, எல்லா நிலையிலையும் அவனுக்காக எல்லாம் செய்யக்கூடியவங்களா நம்ம ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நல்ல முஸ்லிம்னா நம்ம யார சொல்லுவோம்? யார் இரையச்சம் கொண்டிருக்காங்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாங்களோ அவங்களதானே நம்ம நல்ல முஸ்லிம் சொல்லுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா உரையிலும், எல்லா பெருநாள் தொழுகையாகட்டும், இல்ல ஜும்மா குத்பா ஆகட்டும், எங்கெல்லாம் மக்கள் கூடினாங்களோ எல்லா சபையிலும் அவர் இதைதான் வலியுறுத்தி சொல்லிட்டே இருந்தாரு. இது மீண்டும் மீண்டும் அவருடைய எல்லா உரையிலும் இரையச்சம் கொள்ளுங்க, அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்குங்கன்னு சொல்லி இதைதான் வலியுறுத்தி சொல்லிட்டே இருந்தாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம பயான்கள்ல இதை சொல்லிதானே நம்ம ஆரம்பிக்கிறாங்க. இத்தகுல்லாஹ் குத்பா, ஜும்மா குத்பா ஆகட்டும், எல்லாத்தையும் இதை சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இரையச்சம் கொள்ளணும்னா, தக்வா கொள்ளணும்னா இதை பெறதுக்கான முக்கியமான வழி எதுன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அறிவு மட்டும்தான். இது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மனசுல ஆழமா அல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மனசுல ஆழமா பதியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தக்வா உள்ளவங்களா, இரையச்சம் உள்ளவங்களா நம்ம மாறிடுவோம். பற்றி குர்ஆன்ல 35வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல பாருங்க. وَمِنَ النَّاسِ وَالدَّوَابِ وَالْأَنْعَامِ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ كَذَلِكَ إِنَّمَا يَخْشَى اللَّهَ مِنْ عِبَادِهِ الْعُلَمَاء. இதோடைய பொருள் பாத்தீங்கன்னா மனிதர்களிலும் உயிருள்ளவற்றிலும் கால்நடைகளிலும் இவ்வாறு பல நிறங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனே அஞ்சக்கூடியவர்கள் அறிவாளிகள் தான் அல்லாஹ் சொல்றான். சோ இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி உலமா. அல்லாஹ் யூஸ் பண்ற வேர்ட் உலமா. இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி உலமானா ஆலிம்களோ இல்ல உலமாக்களோ அவங்கள இல்ல.
இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி அறிவாளிகள் சொல்லிட்டா நம்ம நினைக்கிற மாதிரி யாருக்கு ரொம்ப அறிவு இருக்கு, யாருக்கு வந்து இந்த உலகத்தை பத்தி அறிவு இருக்கு, யாருக்கு வந்து ரொம்ப மூலக்காரன்னு சொல்றாங்களோ அவங்கள பத்தியும் இங்க அல்லாஹ் சொல்ல. இங்க அல்லாஹ் யார பத்தி பேசுறானா, யார் வந்து இறையச்சம், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் இங்க அல்லாஹ் சொல்றான். அவங்கதான் உலமாக்கல்னு சொல்றான். சோ இத பத்தி இன்னும் நம்ம ஆழமா தெரியணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு இன்னும் நம்மளுக்கு நல்லா புரியும் இன்ஷா அல்லாஹ். 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தி முக்தலிஃபன் அல்வானுஹா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அலம் தர நீங்க பார்க்கலையா, அலம் அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் வானத்துல இருந்து அல்லாஹ் தண்ணி இறக்கி வைக்கிறான் என்று பார்க்கலையா. இப்போ நம்ம எல்லாம் மழை பெய்யும் போது எதை பார்க்கிறோம், மழை பெய்யறத பார்க்கிறோம், கீழே வந்து தண்ணி பெய்யறது பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் எதை பார்க்க சொல்றான் பாருங்க, அல்லாஹ் வந்து வானத்துல இருந்து அல்லாஹ் தண்ணி இறக்குறான். அன்னல்லாஹ அல்லாஹ் வந்து நான் இறக்குறேனே அதை பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அதை பார்க்க சொல்றான். பார்க்கும் பொழுது மழை பெய்யுதுன்னு நம்ம பார்க்க கூடாது, இது வந்து அல்லாஹ்வுடைய அருள் பெய்யுது, அல்லாஹ் தான் இந்த தண்ணியை நம்மளுக்கு கொடுக்குறான். எல்லாத்தையும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இப்ப அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தி முக்தலிஃபன் அல்வானுஹா அந்த மலையின் மூலமாக பலதர நிறங்களில் உள்ள கனி வர்க்கங்களை அல்லாஹ் முளைக்க வைக்கிறான், அதை பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கிறோம், தென்னை மரம் முளைச்சிச்சு, மாங்காய் மரம் முளைச்சிச்சு, இல்ல செடிகள் பூக்கள் இதெல்லாம் வந்துருச்சு நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் எதை பார்க்க சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வாகிய நான் தான் அதை முளைக்க வைக்கிறேன், நான் தான் அதை வந்து வளர செய்யறேன், நான் தான் அதுல கனி வர்க்கங்களை கொடுக்குறேன், இது எல்லாம் அல்லாஹ்வை பார்க்க சொல்றான். இப்படி ஒன்னொன்னு நம்மள பார்க்க சொல்றான். எதெல்லாம் நம்ம அறிவுன்னு சொல்றோமோ அதெல்லாம் சொல்லிட்டு இதன் வழியாக இதை படைச்ச அல்லாஹ்வை பார்க்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ செடிகளின் வழியாக, மரங்களின் வழியாக, மலையின் வழியாக, வானத்துல இருந்து பெய்கிற மலையின் வழியாக எல்லாத்தின் மூலியமாக அல்லாஹ்வை பார். அல்லாஹ் தான் இதை படைச்சான், அல்லாஹ் தான் இதை வந்து நிர்வகிக்கிறான், அல்லாஹ் தான் இது எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ்வை வந்து நம்ம அறியக்கூடியவங்களும் ஆயிடணும். இந்த அறிவு வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா இறைவனை அஞ்சக்கூடியவங்கள ஆட்டோமேட்டிக்கா நம்ம அஞ்சக்கூடியவங்களும் ஆயிடும். ஏன்னா இதோடைய பிரம்மாண்டம் இறங்க 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 அல்லாஹ்வை பற்றிய பயம் வந்துடும். அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், இவனை வந்து மீறி நம்ம நடந்தா நம்மளுக்கு என்ன நிகழும்னு நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து அதிகாரம் படைச்சவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம், அஞ்சு நடக்கிறோம். அவங்கள வந்து நம்ம வந்து எதிர்த்து நிக்கிறது இல்லை. இப்போ அவங்க லஞ்சம் கேட்டா என்ன பண்றோம், பெரும்பாலும் வந்து அது கொடுத்துடுறோம். ஏன் வந்து எதனாலனா அவங்க வந்து தேவையில்லாம நம்மள வந்து அலக்கடிக்க வைப்பாங்க, இந்த பேப்பர்ஸ் கொண்டு வா அந்த பேப்பர்ஸ் கொண்டு வா சொல்லி நாள் கணக்கா நம்மள வந்து அலக்கடிப்ப வைப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், கொடுத்துடுறோம். ஆனா நம்ம வந்து எதிர்த்து நிக்கிறது இல்லை, நியாயமா பார்த்தா நம்ம எதிர்த்து நிக்கணும். ஆனா அவங்களுடைய அதிகாரத்தை நம்ம அஞ்சுறோம். அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தையே படைச்சிருக்கான், எல்லாத்தையும் படைச்சவன், எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனை வந்து நம்ம எவ்வளவு அஞ்சக்கூடியவங்களா இருக்கணும். ரப்புல் ஆலமீனோட அதிகாரம் என்ன, அது வந்து நம்ம மனசுல இறங்கி இருக்கா இல்லையே. நம்ம அவனை வந்து ரொம்ப சாதாரணமா இடம் போட்டு வச்சிருக்கோம். நம்ம வந்து அல்லாஹ்வை அஞ்சுற விதத்துல நம்ம அஞ்சக்கூடியவங்களா நம்ம ஆயிடணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பிரம்மாண்டம் வந்து நம்ம மனசுல வந்து ஆழமா இறங்கணும். இது வந்து வெறும் நம்ம வாயில தான் நம்ம சொல்றோம், ஆனா உள்ளத்துல பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இருக்கு. இது வந்து அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், இது வந்து நம்ம உள்ளத்துல இறங்கணும்னா நம்ம இதுக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம தனிமையில உட்காந்து அவனுடைய பிரம்மாண்டம் எப்படியாப்பட்டது, அவன் எப்படி படைச்சிருக்கான், எவ்வளவுலாம் அவன் நம்மளுக்காக எவ்வளவுலாம் நம்மள இது பண்றான், நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான், நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் இதெல்லாம் நிர்வகிக்கிறான், அவன் எவ்வளவு ஆற்றல் படைச்சிருக்கான், அவனை அஞ்சணும். இந்த மாதிரி நம்ம தனிமையில உட்காந்து சிந்திக்க 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 நம்ம வந்து அவனை அஞ்சக்கூடியவங்களும் ஆயிடும். இது வந்து அல்லாஹ்வுடைய சுன்னத்தா இருக்கு, அல்லாஹ்வுடைய நீதியா இருக்கு. யார் வந்து அல்லாஹ்வை அறிகிறார்களோ அவங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களும் ஆயிடுவான்னு அல்லாஹ் சொல்றான்.
இவங்கதான் வந்து உலமாக்கள், இவங்கதான் வந்து அறிவாளிகள்னு அல்லாஹ் சொல்றான். சோ இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம வந்து யார் வந்து அல்லாஹ்வை அஞ்சுறாங்களோ அவங்கதான் உலமாக்கள், அவங்கதான் நிஜமான அறிவாளிகள்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரையின் மூலியமா நம்மளுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அறிவு தான் அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு மூலாதாரம்னு சொல்லி ஒரு உரையின் மூலியமா நம்மளுக்கு வந்து விளக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில விஷயங்களை செய்யறாங்க, அப்புறம் மக்களை நோக்கி இதை செய்ய சொல்றாங்க, சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் விதி விலக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா சில சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த விதி விலக்கையும் வந்து தாண்டி அவங்க வந்து இன்னும் நாங்க அதிகமா அல்லாஹ்வை வழிபட போறோம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் வந்து ரசூலுல்லாஹுடைய காதுல வந்து விழுது. அப்போ அவங்க சொல்றாங்க, என்னாச்சு இவங்களுக்கு, நான் எது செய்ய சொன்னேனோ அது செய்யணும், நான் எது வந்து விட சொல்லியிருக்கேனோ அது விடணுமாச்சு, ஏன் இவங்க வாழ்க்கைய வந்து வீணா வந்து இவங்க வந்து இவங்களே சிரமத்துல வந்து போடுறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு மக்களை வந்து கூட இது சபையை கூட வச்சு அதுல வந்து அவர் வந்து உரையை வந்து நிகழ்த்துறாரு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை பத்தி புகழ்ந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு இவங்களுக்கு, நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இவங்க என்ன ஓவரா போயிட்டு இருக்காங்க, நான் எது செய்ய சொன்னனோ அதுதானே செய்யணும், இவங்க ஏன் வீணா இவங்களே வந்து கஷ்டத்துல வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, வல்லாஹு இன்னி லஅலமு பில்லாஹ், அல்லாஹ் மேல சத்தியமிட்டு சொல்றாரு, உங்களை விட எல்லாத்தை விட அல்லாஹ்வை பற்றிய அறிவு எனக்கு தான் அதிகம் சொல்லி சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஏன்னா அவர் தான் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லி தராரு, அப்ப அவருக்கு தான் அல்லாஹ்வுடைய அறிவு வந்து ஜாஸ்தியா இருக்கணும். அது சொல்லிட்டு சொல்றாரு, வஷத்துஹும் லஹு ஹஷ்யஹ், நான் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை அஞ்சுறவனும் நானே ரசூலுல்லாஹ் சொல்றாரு. இந்த அச்சத்துக்கு வந்து பிரதானமா எது இருந்தது ரசூலுல்லாஹ்க்கு, அதோடைய பதில அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அல்லாஹ்வை வந்து அவர் அதிகமா தெரிஞ்சு வச்சிருந்தாரு, அல்லாஹ்வுடைய அறிவு அவருக்கு அதிகமா இருந்ததுனால அவர் வந்து அல்லாஹ்வை வந்து அதிகமா அஞ்சக்கூடியவரா இருந்தாரு. இப்போ நம்மளுக்கு இப்ப நல்லா தெரியுது அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு மூலாதாரம் எதுன்னு. நம்மளால வந்து ஒரு செயலை வந்து செய்ய முடியல சொல்றோம், நம்மளால இது பண்ண முடியல, இது விட முடியல, எதனாலனா அல்லாஹ்வுடைய அறிவு வந்து நமக்குள்ள இல்ல. நம்ம அல்லாஹ்வுடைய அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்குள்ள ஆழமா இறங்க 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 நம்மக்குள்ளேயே அந்த மாற்றத்தை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு நாள்ல நிகழாது, இது வந்து இதுக்காக நம்ம அதிக நாள் இதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்னொன்னு எடுத்து அதை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து புரியணும், ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும், சிந்திக்கிற அளவுக்கு வந்து ஆழமா சிந்திச்சு தனிமையில உட்கார்ந்து இதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது இது நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிடும். இது வந்து இந்த பெயர்கள்ல வந்துலாம் நம்ம நார்மலா கேட்டிருப்போம், இப்ப நம்ம இது ஒன்றும் புதுசா இருக்காது. இப்ப அல்லாஹ், ரப், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக் இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா இது வந்து நம்ம சிந்திக்கிற அளவுக்கு நம்ம சிந்திக்கும் போது புரிய வேண்டிய அளவுக்கு புரியும் போது இது நம்ம மனசுக்குள்ள ஆழமா இறங்க 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 என்ன ஆயிடும்னா அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து நமக்குள்ள வந்து அது நம்ம வந்து அது மாற்றத்தை வந்து நம்ம உணர்வோம். சோ இந்த மாற்றத்தை உணரணும்னா இதுக்காக நான் நேரத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும் போது இந்த மாற்றத்தை வந்து நமக்குள்ள நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஃபர்ஸ்ட் இறக்கப்பட்ட சூரா எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து அலக். இப்போ அதோடைய முதல் வசனத்தை பாருங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இப்போ இந்த வசனத்திலேயே பாத்தீங்கன்னா நேரடியான விளக்கம் வந்து எல்லா வசனத்துக்கும் ஒண்ணு இருக்கும், வசனத்துக்கு இடைப்பட்ட சில செய்திகள் இருக்கும். சோ இதை நம்ம ஆழமா கவனமா சிந்திச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இப்போ இந்த வசனத்தோடைய டைரக்ட் விளக்கம், நேரடியா சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு பாருங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வந்து படிக்க சொல்லி கட்டளையிடுறான், ரெண்டாவது வந்து அல்லாஹ் வந்து பிஸ்மில்லா சொல்லி நம்மள ஓத சொல்றான், நம்மளுக்கு இது விளங்குது. இது வந்து டைரக்டா கிடைக்கிற விளக்கம். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து இன்டைரக்டா அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு பாருங்க, இது வார்த்தைகளுக்கு நடுவுல கிடைக்கிற செய்திகள், இது வந்து ஆழமா நம்ம சிந்திச்சு பார்க்கும் போதுதான் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரியும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான் பாருங்க,
படைத்த உன் இறைவனின் பெயரை படி. ஏன்னா இதுதான் வந்து அல்லாஹ் வந்து முதல்ல இறக்கிய வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரா செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் வஹியை அனுப்பிச்சது இதுதான். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன கட்டளையிடுறான்? படைத்த உன் இறைவனின் பெயரை படின்னு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கட்டளையிடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ்வை படிக்கிறது தான் முக்கியமானது. அல்லாஹ்வை எப்படிலாம் படிக்கலாம்? அல்லாஹ்வுடைய பெயர்கள் வழியாக, அல்லாஹ்வுடைய செயல்கள் வழியாக, அல்லாஹ்வுடைய பண்புகளின் வழியாக, அல்லாஹ்வுடைய கட்டளையின் வழியாக அல்லாஹ்வை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து படைத்த உன் இறைவனின் பெயரால் சொல்லி படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த படைத்த அந்த சொல்லின் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது? அவன்தான் படைப்பாளன். அந்த செயலின் வழியாக அல்லாஹ்வை படி. படைப்பாளன் அவன்தான், அதை வந்து நல்லா படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. خلقل الإنسان من علق. அவன்தான் மனிதனை வந்து அலக்குல இருந்து கருவிலிருந்து படைத்தான் அல்லாஹ் சொல்றான். சோ படைப்பாளன் அவன் தான், அதை படின்னு மறுபடியும் சொல்றான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இக்ரா வ ரப்புகல் அக்ரம். உன் இறைவன் சங்கைக்குரியவன், அதை படி. இப்போ அல்லாஹ்வை படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் போது நம்ம இந்த வசனத்தை பார்க்கிற பார்வையே மாறிடுது பாருங்க. இப்போ இது வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? மக்களும் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான் படிக்க சொல்லி. அதனால நம்ம நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். அப்போ மனுஷன் படிச்சாதான் வந்து முன்னேற முடியும். முன்னேற்றத்துக்கான பாதையே இதுதான். இது படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும், வீட்டுகளெல்லாம் நல்லா பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நம்ம இதுதான் விளங்கி வச்சிருக்கோம். இதுதான் வந்து எல்லாரும் நம்மளுக்கு வந்து சொல்ல கூட செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது அல்லாஹ்வை படி. ஃபர்ஸ்ட் இது வந்து அல்லாஹ் வந்து சொல்றது ஏபிசிடிய படி, இதை படி, உலக படிப்பை படி, அதெல்லாம் இங்க ஃபர்ஸ்ட் சொல்ல அல்லாஹ். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இறக்கப்பட்ட வஹி, இது ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட வஹி. அப்போ அல்லாஹ்வை படிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். இதுதான் வந்து பேஸ். ஏன்னா இணை வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹ் படிச்சாதானே நம்ம இணை வைக்காம இருக்க முடியும். இப்ப அவன் விரும்புற மாதிரி வாழணும்னா அவனை படிச்சாதானே முடியும். சோ இதுதான் வந்து அந்த இக்ரா சூரால மறைமுகமா அல்லாஹ் வந்து அல்லாஹ்வை படிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து கட்டளையிடுறான். நான்காவதா நம்ம மார்க்கம் வந்து ரெண்டு வகைப்பட்டது. ஒண்ணு வந்து ஈமான், ரெண்டாவது வந்து இஸ்லாம். ஈமான் வந்து நம்பிக்கை சார்ந்தது, இஸ்லாம் வந்து செயல்களை சார்ந்தது. இஸ்லாம்ல என்னென்ன வரும்? கலிமா, தொழுகை, ஜக்கா, நோன்பு, ஹஜ். இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல ஈமான், இஸ்லாம், இதுல எது வந்து ரொம்ப முக்கியமானது? ஆமா, ஈமான் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் பிரதானமானது. ஏன்னா ஈமான்ல இருந்துதான் இஸ்லாம் வந்து பிறக்குது. ஈமான் ஒழுங்கா இருந்தா இஸ்லாம் அதோடைய செயல்கள் ஒழுங்கா இருக்கும். இப்போ ஈமான்னா எதை குறிக்கும்? ஆமா, அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, மறுமை நாளை நம்புறது, கத்ரை நம்புறது. சோ இது எல்லாம் நம்பிக்கைக்கு பிரதானமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அல்லாஹ்வை நம்புறதுதான் இது எல்லாத்தையும் குறிக்குது. இது அல்லாஹ்வுடைய செயல்களை பத்தி தான் எல்லாத்தையும் சொல்லுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மலக்குகளை நம்புறது, மலக்குகளை ஈமான் கொள்றது, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அல்லாஹ்வை நம்பாம மலக்குகளை நம்ப முடியாது. இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், மலக்குகள் எதால படைக்கப்பட்டாங்க? அவங்க வந்து ஒளியால படைக்கப்பட்டாங்க. அவங்க எப்படியாப்பட்டவங்க? அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடனே செவி சாய்த்து நடக்கக்கூடியவங்க. அவங்க வந்து சோர்வடைய மாட்டாங்க. அவங்க வந்து அல்லாஹ்வை எப்பவுமே வணங்கி கொண்டே இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வை துதிச்சு கொண்டே இருக்கிறவங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது எல்லாம் எதை குறிக்குது? இது வந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை தான் குறிக்குது. அல்லாஹ் தான் படைப்பாளன், அல்லாஹ் தான் இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் சொல்லி நமக்கு தெரியுது. நம்ம கேட்கும் போது கேள்விகள், இவங்க யாரை வணங்குறாங்க? அல்லாஹ்வை வணங்குறாங்க. யார் இவங்களை இப்படி படைச்சா? அல்லாஹ் படைச்சான். எல்லாம் எங்க போய் ஸ்டாப் ஆகும்னா அல்லாஹ் கிட்டதான் போய் ஸ்டாப் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப மறுமை நாளை நம்புறதுன்னு சொல்றோம். மறுமை நாளை நம்புறதுன்னா யார் வந்து மறுமை நாளை விசாரிப்பாங்க, யார் வந்து நம்மளை எழுப்புவாங்க, எல்லாம் எதை குறிக்கும்னா அல்லாஹ்வை தான் குறிக்கும். சோ கடைசியில எங்க போய் இந்த நம்பிக்கை எல்லாம், இந்த ஈமான் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போய் ஸ்டாப் ஆகும்னா இது வந்து அல்லாஹ் கிட்ட தான் போய் ஸ்டாப் ஆகும்.
சோ அல்லாஹ்வை நம்புறது இது மூலியமா அல்லாஹ்வை தான் நம்ம கடைசியில நம்ம நம்பக்கூடியவங்களா இருப்போம். எப்படின்னா ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் பாயிண்டா நம்ம பிரிச்சு பிரிச்சு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் இது அல்லாஹ்வை வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம பாக்குறது. இது வந்து அல்லாஹ்வை தான் நம்ம வந்து பாக்குறோம். இதன் வழியாக யாரை வந்து நம்ம படிக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வை தான் நம்ம படிக்கிறோம். இப்போ இது ஈமான்ல இருக்கிற எல்லா கேட்டகரிஸும் அல்லாஹ்வை நம்புறதுதான் சொல்லுது. ஏன்னா அல்லாஹ்வை நம்புறதுதான் அடிப்படை, அல்லாஹ்வை நம்புறதுதான் இடைநிலை, அல்லாஹ்வை நம்புறதுதான் உன்னத நிலை. இதை பற்றி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இறக்கப்பட்ட சூறாக்கள்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா அம்மா யதசாலூன், இக்தரபத்திஷ் ஷாக்கா, இந்த மாதிரி வசனங்கள்லாம் மக்கால இறக்கப்பட்டது. அங்க வந்து அது எதை பத்தி பேசிச்சுன்னா சொர்க்கம் நரகத்தை பத்தி பேசிச்சு. அப்புறம் வந்து நம்புறது, அல்லாஹ்வை நம்புறதை சார்ந்த பேச்சு மட்டுமே இறங்கிச்சு. அந்த மாதிரி வசனங்கள் மட்டுமே இறங்கிச்சு. எப்போ வந்து மக்களுடைய மனசு வந்து இஸ்லாமின் பக்கம் வந்து ஈர்க்கப்பட்டதோ, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க ஆரம்பிச்சதோ, அப்புறம் தான் வந்து அல்லாஹ் வந்து சட்டங்களே இறக்குனான். இப்போ முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து வெறும் எது ஹலால் ஹராம் அதை பத்தி எல்லாம் சொல்ல, சட்டங்கள் எல்லாம் பத்தி இறக்கல. வெறும் வந்து ஈமானை பற்றி மட்டுமே வசனங்கள் இறக்கப்பட்டது. மறுமையை பற்றி வசனங்கள், சொர்க்கம் நரகம், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவருடைய பண்புகள், அவருடைய பெயர்களை குறித்து மட்டுமே வசனங்கள் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வந்து அவங்க மனசுல ஆழமா ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சட்டங்களே இறக்குனான். கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டங்களே இறக்கப்பட்டது, அதிகப்படியான சட்டங்கள். இப்போ மதுவே எப்ப தடுக்கப்பட்டதுன்னா 13 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் வந்து மதுவே விலக்குனாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இது வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து அல்லாஹ் வந்து மதுவை விலக்கி இருந்தா கண்டிப்பா ஈமான் கொண்டவங்களே இது வந்து தவிர்த்திருக்க மாட்டாங்க, ஈமான் கொண்டவங்களுக்கே இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க ஆரம்ப காலத்திலேயே வந்து விபச்சாரம் வந்து தடுக்கப்பட்டிருந்தா இந்த சட்டத்தை வந்து நிறைய பேர் பின்பற்றி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட கருத்து. அவங்க வந்து அவங்க இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அவங்க வந்து சொல்றாங்க, அவங்களுடைய கருத்து இது சொல்றாங்க, மக்களுடைய மனநிலையை வச்சு சொல்றாங்க. இது ஆரம்ப காலத்திலேயே வந்து அல்லாஹ் ஈமானை வந்து நல்லா பலப்படுத்தினால அதுக்கப்புறம் வந்து சட்டங்கள் இறக்கப்படும் போது மக்கள் வந்து உடனே ஏற்றுக்கிட்டாங்க. இதுவே வந்து ஆரம்ப காலத்திலேயே அல்லாஹ் வந்து சட்டங்களை இறக்கி இருந்தா மக்கள் வந்து இது வந்து ஏற்றிருக்க மாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி வந்து நம்ம தாவா கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்றோம், எது வந்து ரெண்டாவது சொல்றோம், எது வந்து மூணாவது சொல்றோம், இது வந்து நமக்கு இந்த தெளிவு இருக்கணும். இல்லாட்டி நம்ம என்ன ஆயிடுவோம்னா நான் குழம்பி போய் நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வந்து அங்கே கிடைக்காது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இப்ப இந்திய சூழல்ல நான் என்ன பேசணும், எது வந்து ஃபர்ஸ்ட் பேசணும், எது ரெண்டாவது பேசணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியா இருக்கு அப்போ நம்ம என்ன பேசணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈமானதான் என்ன ஸ்ட்ராங் ஆக்கணும். ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் ஹலால் ஹராம் எல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து வந்துடும். ஈமான் இல்லாம இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற குரான் கூட அப்படிதான் தொகுக்கப்பட்டிருக்கு. இப்ப சூரிய ஃபாத்தியா தான் வந்து இந்த குரானுடைய எல்லா சாராம்சமும் அந்த சூரிய ஃபாத்தியால இருக்கு. அதுல வந்து அல்லாஹ் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம துவா கேட்கறது, நம்மள வழிகாட்ட சொல்லி நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அவன் எப்படி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு சொல்லி நம்ம அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப பாசமானவன், ரொம்ப பிரியமானவன், ரொம்ப நேசமானவன், அவன் ரொம்ப அக்கறை கொண்டவன். சோ இந்த மாதிரி நம்ம குரானை பார்க்கும் போது நம்ம குரானை பார்க்கிற கண்ணோட்டமே மாறிடும். இப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வை பார்ப்போம், அவன் வந்து என்னை ரொம்ப நேசிக்கின்றான், என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான், அப்ப அவன் எது சொன்னாலும் எனக்கு கரெக்டா தான் இருக்கும், என் நல்லதுக்கு தான் சொல்லுவான்னு சொல்லி நம்மளுக்கு புரியும். சோ இது வந்து நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடணும். அதுதான் அல்லாஹ் வந்து இங்க சொல்றான். ஃபர்ஸ்ட் அவன் அப்படிதான் சொல்றான், அவன் வந்து நம்மள நேசம் கொண்டிருக்கான். இப்ப ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு தெரியலன்னா கூட நம்ம என்ன நினைப்போம், என் ரப்பு வந்து என் மேல பாசம் கொண்டிருக்கான், என் ரப்பு வந்து என்ன நேசிக்கிறான், அவன் சொன்னா எனக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும். என் அறிவுக்கு அது எட்டல, ஆனா அவன் சொன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். அப்போ அவனை எப்படி ஆகும், அவனை நேசிக்க கூடியவங்களா நம்ம ஆயிடுவோம். அந்த குரானை பாக்குற பார்வையே மாறிடும். குரான
இது வந்து நம்மளுக்கு வழிகாட்டி ஆயிடும். இப்ப குரான்ல வந்து 2வது அத்தியாயம் 216வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. நீங்கள் சிலதை வெறுப்பீங்க, அதுல உங்களுக்கு நலவு இருக்கலாம். இப்ப நம்ம பாக்குற பார்வையே மாறிடும் பாருங்க. இப்போ எனக்கு இது பிடிக்கலதான், ஆனா இது சொல்றவன் யாரு? அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்றான். என்னை படைச்ச இறைவன் சொல்றான். எல்லாத்தை விட சிறந்தவன் சொல்றான். என்னை நேசிக்கின்றவன் சொல்றான். என் மேல அன்பு வச்சிருக்கிறவன் சொல்றான். என் மேல கருணை உள்ளவன் சொல்றான். என்னை வந்து என் நல்லதுக்காக தான் எல்லா விஷயமும் சொல்றான்னு சொல்லி நம்ம பாக்குற பார்வையே மாறிடும். ஆனா இதுல வந்து எனக்கு இப்ப பிடிக்கல, ஆனா இதுல ஏதாவது நல்லது வச்சிருப்பான் அல்லாஹ், அதனால நான் வந்து ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஆயிடுவோம். நம்ம வந்து அல்லாஹ் வந்து நேசிக்க கூடியவங்களும் ஆயிடுவோம். ஒரு முஃமினுக்கும் அல்லாஹ்க்கான தொடர்பு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அன்பின் அடிப்படையில ஆன தொடர்பு. இது வந்து அதை வந்து என்ன கட்டி போட்டு வச்சிருக்குன்னா, அன்புதான் கட்டி போட்டு வச்சிருக்கு. கட்டளையினால இது கட்டி போட வைக்கல. ஒரு முஃமினுக்கும் அல்லாஹ்க்கான தொடர்பு அன்புதான். அவன் வந்து பாருங்க, அவன் என்னுடைய படைப்பாளன். அவன் வந்து நினைச்சா எப்படி வேணாலும் நம்மள வைக்கலாம். அவன் வந்து என்னுடைய எஜமானன். அவன் என்னை எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனா ஒரு முஃமினுக்கும் அல்லாஹ்க்கான தொடர்பு வந்து அன்பு. அல்லாஹ் வந்து அவ்வளோ நேசிக்கின்றான். ஒரு முஃமினா எல்லாரையும் நல்லது செய்யறவங்களும் அவ்வளோ நேசிக்கின்றான். அவன் வந்து அங்கே குரான்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றான். அவன் என்னுடைய நேசத்தை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கான். அவன் எவ்வளவு நேசிக்கின்றான்னு சொல்லி அங்கே குரான்ல வந்து அவ்வளவு வசனங்கள் மூலியமாக நம்மளுக்கு சொல்றான். 2வது அத்தியாயத்துல 195வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் நன்மை செய்யறவங்களே அல்லாஹ் நேசிக்கின்றான். நீ நல்லது செய்யறியாப்பா, அப்போ ரொம்ப சூப்பர், அல்லாஹ் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கின்றன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் 2வது அத்தியாயத்துல 222வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களை அவன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். இப்போ ஒரு விஷயத்துல வந்து 2 பக்கம் இருக்கு. ஒண்ணு வந்து இதுல வந்து அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, அப்பனா அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பாவம் செஞ்சிருக்காருன்னு தானே அர்த்தம். ஆனா அல்லாஹ்க்கு எது விருப்பம்னு சொல்றான் பாருங்க. அவன் பக்கம் திரும்பி வரால, அதுதான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்புறம் தூய்மையானவர்களே அல்லாஹ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். பாவத்துல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? தவறுகள் வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சுத்தமா வாழணும்னு நினைக்கிறியா? கரைபடையாம வாழணும்னு நினைக்கிறியா? அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்? உன்னை ரொம்ப நேசிக்கின்றன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வந்து அவனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான் பாருங்க. அவன் எவ்வளவு அவன் நேசிக்கின்றன்னு சொல்லி அவனுடைய அன்பை வந்து அப்படியே வெளிக்காட்டிட்டு இருக்கான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து இது வந்து பண்றதே இல்லை. நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்மளுடைய மனசுல இருக்கிறத நம்ம எக்ஸ்பிரஸே பண்றது இல்லை. நான் வந்து எல்லாம் என்ன நினைச்சுக்கிறது, நான் எப்ப பாரு வந்து என் மனசுல எல்லாம் இருக்கு, நான் வந்து வெளிப்படுத்தணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். படைச்ச ரப்பு வந்து எப்படி அவனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றான் பாருங்க. நான் என்னுடைய பிள்ளைகள் ஆகட்டும், என்னுடைய பெற்றோர்கள் ஆகட்டும், என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லார்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அன்பை வெளிக்காட்டக்கூடியவங்களா இருக்கணும். நான் எப்ப பாரு சுடுமூஞ்சி மாதிரி நான் இருந்துட்டு நான் வந்து அவங்க நம்ம கிட்ட நல்லபடியா நடக்கணும்னா நடப்பாங்களா? அது எப்படி சாத்தியம்? அப்போ நான் வந்து என்னை எக்ஸ்பிரஸ் பண்ண என்ன ஆகும்? அவங்களும் நம்மள நேசிக்கக்கூடியவங்களும் ஆவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நம்ம யாரை வந்து விரும்புவோம்? நம்மள வந்து எப்ப பாரு வந்து குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவங்கள விரும்புவோமா, இல்ல நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவங்கள விரும்புவோமா? நம்ம மேல யார் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்களோ, யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்கள தானே விரும்புவோம். அப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி அல்லாஹ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றானோ நம்மளும் நம்ம மக்கள் கிட்ட, நம்மளுக்கு பிரியமானவங்க கிட்ட நம்மளும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவங்களா ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் 3வது அத்தியாயத்துல 146வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். நீ பொறுமையா இருக்கியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அப்புறம் 3வது அத்தியாயத்துல 159வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். நீ என்னையே சார்ந்து இருக்கிறியாப்பா, அல்லாஹ்க்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. எதுனால என் ரப்பு வந்து பார்த்துப்பான்னு சொல்ற பாத்தியா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. 5வது அத்தியாயத்துல 42வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நேர்மையா நீதியா நடக்கிறியாப்பா, அல்லாஹ்க்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 61வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ சபீலி
في سبيله صفا كأنهم بنيان مرصوص. என் பாதையில், நீதியின் பாதையில், நேர்மையான பாதையில் போருக்கு போறீங்களா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. அல்லாஹ் பாருங்க எவ்வளோ அவன் நம்மளை நேசிக்கின்றன்னு சொல்லி திரும்ப 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 ஒரு வசனங்கள் மூலியமா சொல்லிட்டே இருக்கான். அப்போ ஒரு முஃமினுக்கும் ஒரு அல்லாஹ்க்கான தொடர்பு அன்பு, கருணை, இரக்கம். அன்பு தான் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கு. அல்லாஹ்க்கும் நம்மளுக்கான பாண்ட் லவ் தான். இப்படியாப்பட்ட ரப்புல் ஆலமீன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான். யார் அவன்? அர் ரஹ்மானா இருக்கான், அர் ரஹீமா இருக்கான். அவன் என்கிட்ட பேசுறான், இந்த குரான் வழியாக என்கிட்ட பேசுறான். இப்போ ஒரு பெற்றோர்களே நம்ம தூரத்துல இருக்கும் போது நம்மளுக்கு விரும்பியவங்க, நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு கடிதம் எழுதுனா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை விட பல மடங்கு நம்மள நேசிக்கிறான். அவன் நம்ம மேல அக்கறை கொண்டிருக்கான், நம்ம மேல நேசம் கொண்டிருக்கான், நம்ம மேல கருணையின் பார்வை பார்க்கறான். அப்போ அவனை எப்படி நம்ம சிந்திக்கணும்? நம்ம இவ்வளோ நாளா இதை நம்ம தெரியாமலே இருந்திருக்கோமே, அவனுடைய பாசம் புரியாமலே இருந்திருக்கோமே. இதெல்லாம் நம்ம இந்த ஆயத்துக்கள் எல்லாம் தனிமையில உட்காந்து நம்ம சிந்திக்கணும். தஹஜ்ஜுத்ல எடுத்து வச்சு இந்த ஆயத்துக்கள்லாம் நம்ம சிந்திக்கும் போது இந்த வசனத்தின் கணம் நம்ம மனசுக்குள்ள இறங்கும். அல்லாஹ்வை ரொம்ப 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 நேசிக்கக்கூடியவங்களாயிடும். குரானை நம்ம விரும்பி நம்மளுக்கு வழிகாட்டின்னு தெரிஞ்சு குரானுடைய ஒரு கட்டளையை நாம் பின்பற்றி நடக்கணும். இது அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லி நம்ம பின்பற்றக்கூடியவங்களா ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் அறிஞர்கள் ஆகட்டும், நல்ல முஃமின்கள் ஆகட்டும், அல்லாஹ்வுடைய வசனம் அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ மகிழ்ச்சியா அதை வெளிப்படுத்துவாங்க. அது அவ்வளோ சிலாய்ச்சி பேசுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ சந்தோஷமா அல்லாஹ்வுடைய வசனம் வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா அவர் பேசுவாரு. அவ்வளோ அழகா அதை வர்ணிச்சு அவர் பேசுவாரு. அப்ப அதே மாதிரி ஒரு வசனம் தான் அல்லாஹ் பற்றி முழுமையா சொல்லக்கூடிய ஒரு வசனம் எது? ஆமா, ஆயத்துல் குர்சி. அது இறங்கப்பட்ட போது அது சஹாபாக்கள் கிட்ட அவ்வளோ சந்தோஷமா அது பகிர்ந்துக்கிறாரு, அவ்வளோ சிலாய்ச்சி பேசுறாரு. அது ஏன்னா அது அந்த வசனத்துல மூலியமா அல்லாஹ் அவனை ஃபுல்லா அவனை சொல்றான். அவன் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேற யாரும் இல்லை. அவன் எப்படியாப்பட்டவன்? அவனுக்கு மரணமே கிடையாது. அவன் எப்பவுமே உயிருள்ளவனா இருப்பான். அவன் என்றும் நிலைத்து இருப்பான். அப்புறம் அவன் தூங்கவே மாட்டான். அவனுக்கு சிறு துக்கமும் கிடையாது, பெரும் துக்கமும் கிடையாது. வானங்களிலும் பூமியிலும் எல்லாம் அவனுக்கே உரியது. அவன் எல்லாம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி தான். நம்ம வெறும் பொறுப்பாளர்களா மட்டும்தான் இருக்கிறோம். அவனுடைய அனுமதியின்றி அவன்கிட்ட யாருனாலையும் பரிந்துரையோ சிபாரிசோ எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு நம் முன்னுள்ளவற்றையும் பின்னுள்ளவற்றையும் அவனுக்கு எல்லாம் அவன் தான் நன்கு அறிவான். அவனுடைய அறிவு ஞானத்திலிருந்து அவனுடைய அனுமதியின்றி எதுவுமே நம்மளுக்கு அறிஞ்சிக்க முடியாது. அவனுடைய குருசி எப்படி இருக்கு? வானத்திலும் பூமியிலும் அது படர்ந்து கிடக்குது. அது அதை நிர்வகிக்கிறது அவனுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. அவன் எப்படியாப்பட்டவனா இருக்கான்? அவன் உயர்ந்தவன், மிக மகத்தானவனா இருக்கான். அப்போ இந்த வசனம் வரும்போது ரசூலுல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சியா அது சஹாபாக்கள் கிட்ட ஒரு தொழுகைக்கு அப்புறம் இது ஓத சொல்றாங்க. இது ஒரு ஹதீஸ்ல இருக்கு. இந்த யாரெல்லாம் ஒரு தொழுகைக்கு அப்புறம், ஃபர்லான தொழுகைக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ, மௌத்தை தவிர அவங்க சொர்க்கம் போறதுக்கு இது எந்த ஒரு தடையுமா இருக்காதான். இது எப்படி ஓதணும் இந்த வசனம்? சும்மா நம்ம ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது இப்படி சொன்னாலாம் இந்த வசனத்து மூலியமா நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அது ஓத வேண்டிய விதத்துல ஓதணும், அது புரிய வேண்டிய விதத்துல புரியணும். இது நம்ம மனசுல ஆழமா இறங்கணும். இதோட இந்த வார்த்தையோட கணம் நம்ம மனசுல இறங்கணும். எப்படி ஓதணும்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை ரப்பே, நீதான் வணக்கத்துக்கு தகுதியானவன், உன்னை தவிர வேற நான் யாருமே வணங்க கூடாது யா அல்லாஹ். வேற எந்த காரணத்துக்காகவும் நான் வேற யாரையும் வணங்காம என்னை பாதுகாத்து கொள்ளியா ரப்பே. உன்னை எல்லா விதத்திலயும் உனக்கு அடிபணிஞ்சு நடக்கக்கூடிய ரப்பே. இந்த மாதிரி உணர்ந்து நம்ம ஒரு வசனத்தை சொல்லும் போது நான் இந்த தொழுகையில இருந்து அடுத்த தொழுகை வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். இந்தியாப்பட்ட ரப்ப நான் மாறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு தொழுகையில என்ன நான் பாதுகாத்துப்பேன். ஏன்னா அல்லாஹ் அறிஞ்ச அவன் வாழ்க்கையே மாறிடும். அவன் இந்த மாதிரி தப்பு செய்ய வரவனா இருப்பானா? அவன் கரெக்டா வாழுவான். அப்ப கரெக்டா வாழ்னா என்ன கிடைக்கும்? அவனுக்கு கண்டிப்பா சொர்க்கம் தான் கிடைக்கும்.
இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு ஒரு சம்மரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வை அஞ்சுறவரு அல்லாஹ்வோட அறிவாளி தான். ரெண்டாவது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான் அல்லாஹ் வந்து ரொம்ப அஞ்சுறேன், ஏன்னா அவரை நான் தான் ரொம்ப அறிஞ்சவனா இருக்கிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாரு. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட முதல் சூரா வந்து எதுவனா இக்ரா. அதுல மறைமுகமா அல்லாஹ் என்ன சொல்றான்? படைத்த உன் இறைவனின் பெயரை ஃபர்ஸ்ட் படின்னு சொல்றான்னு பார்த்தோம். நான்காவதாக நம்ம மார்க்கம் வந்து 2 வகைப்பட்டது, ஈமான், இஸ்லாம். அதுல வந்து ரொம்ப முக்கியமானது எது? ஈமான். ஏன்னா ஈமான்ல இருந்து தான் இஸ்லாம் வந்து பிறக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அஞ்சாவதாக அல்லாஹ் வந்து ரஹ்மானா இருக்கான், ரஹீமா இருக்கான், ரொம்ப வந்து கருணை உள்ளவனா, நம்ம நேசிக்கக்கூடியவனா இருக்கான்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அதை சொல்லக்கூடிய வசனங்கள் பார்த்தோம். அவன் வந்து எப்படி அவனை எக்ஸ்பிரஸ் பண்றான், அவன் எவ்வளவு நம்மள நேசிக்கிறான்னு சொல்லி குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களை வந்து நம்ம பார்த்தோம். ஆறாவதா ஆயத்துல் குர்சியை பார்த்தோம். ஆயத்துல் குர்சியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்ணிச்சு சொல்றாங்க, அது எப்படி வந்து ஓத வேண்டிய விதத்துல ஓதணும்னு நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இது கேட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நாங்க அமல் செய்யணும். நம்ம தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்திக்க கூடியவங்களா நம்ம வாழ்க்கையே மாறக்கூடியதா ஆகணும் இன்ஷா அல்லாஹ்.